Material control 7th sum பார்க்க போகிறோம். From the following data for the year ended 31st December 2020, calculate the inventory turnover ratio of the two items. ரெண்டு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க and put forward your comment on them. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க A and B. ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு கொடுத்துட்டாங்க, பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நம்மளோட டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன தான்? காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு நம்ம கண்டுபிடிக்க வரோம். அதுக்கு ஃபார்முலா என்னதுங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் த மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல். இது மூணுமே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 10,000 rupees கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் வந்து 52,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு 6,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுங்க நமக்கு? 56,000 வந்துட்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி, அதுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது நமக்கு? 16,000 வரும். இங்கே பாருங்கள் 16,000 வரும். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 8,000 வருது ஏக்கு. இதே வந்து பிக்கும் அப்படி தான் கன்சியூம்டு ஸ்டாக் வந்து நம்ம இது பண்ணி போகிறோம். Cost of material in the stock consumed. Opening stock plus purchase minus closing. 9,000 plus 27,000 minus 11,000. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பியோடது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓப்பனிங்கும் பர்ச்சேஸ் வந்து ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருதுங்கன்னா 36,000 மைனஸ் 11,000 பண்ணால் 25,000 வருது. இதே வந்து பியோடது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இந்த கன்சியூம், ஆவரேஜ் இன்வென்ட்ரி, அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் டிவைட் பை 2. இந்த ஃபார்முலா 2 வந்து கண்டிப்பாக போடணும், ஃபார்முலாவில் இருக்குது. 9,000 ப்ளஸ் 11,000 டிவைட் பை 2 போட்டால் நமக்கு எவ்வளோ வந்தால் 20,000 டிவைட் பை 2. அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு 10,000 வருது. எது வருது? பியோடது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இன் ஸ்டாக் அதை கண்டுபிடிச்சிட்டோம். 56,000 டிவைட் பை 8,000 அது பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வருது நமக்கு? 7 டைம்ஸ். அதே மாதிரி பிக்கும் நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 25,000 டிவைட் பை 10,000 ஈக்குவல் எவ்வளோ வருது? 2.5 டைம்ஸ். இதுக்கும் வந்துட்டு நீங்கள் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. டேஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கோம். இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ டேஸ் கேட்டாங்கன்னா இந்த தான் ஃபார்முலா.